அவர்தான் என் நம்பிக்கை. எனக்காக உயிரையே கொடுத்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர், என்னை இம்மட்டு நடத்தினவர், தேவை சந்திப்பார், நடத்துவார்னு அவர் மேல நம்பிக்கை வைங்க. அற்புதம் நடந்து விடும். இப்ப உங்களுடைய தவறான நம்பிக்கை உணர்ந்துட்டீங்கல்ல, ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு, ஆண்டவரே இந்த தவறான நம்பிக்கை மன்னின்னு சொல்லுங்க. ஏன்னா வேலை எந்த நேரத்திலும் போயிடலாமே, பிள்ளைகள் எந்த நேரத்தில் உங்களை வீட்டை போய்விடக்கூடுமே. இந்த உலகத்துல எதை நம்பி இருக்கிறீங்களோ எந்த நேரத்தில் அதை இழக்கக்கூடியதானே. கர்த்தர் ஒருத்தர் தான் நிரந்தரமானவர். அவர் மீது நம்பிக்கை வச்சு பற்றி கொள்ளுங்க, அற்புதம் நடப்பதை காண்பீங்க. இப்ப சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய தவறான நம்பிக்கையை மன்னிச்சிருங்க. இனி நான் எந்த மனிதர் மீதும் சூழ்நிலை மேல நம்பிக்கை வைக்க மாட்டேன், உங்க மேலதான் நம்பிக்கை வைப்பேன். நீரே என்னுடைய நம்பிக்கை, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீர், தேவைகளை சந்திப்பீர். நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.